சரி, இப்ப பாஜக வந்துட்டு நெறைய பிரச்சனை பண்றாங்க. காங்கிரஸ் அந்த அளவுக்கு பண்ணல. இப்ப இதே மாரி பாஜக தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா கூடுமா தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இன்னும் மங்கவே இல்ல. ம். அத இன்னும் கொஞ்சம் அந்த எதிர்ப்ப அதிகப்படுத்துறதுக்கு, இந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் பட்டன் ஒண்ணு கையில வச்சுக்கிட்டே சில பேர் அலைவாங்க. ம். அவன் வாயிலேயே அவன் கெடுவான். அவன் செய்ற செயலாலேயே அத கெடுத்து விடுவான். அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆபத்தை அழைத்து வருவது பிஜேபி தான். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய, ஒரு செயல, ஒரு சம்பவத்த நிகழ்த்த போறாங்க நாளைக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதான்னு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, 23லயே நிறைவேற்றப்பட்ட மசோதாவ இவங்களுடைய சுயநலத்துக்காக நிறுத்தி வைத்திருக்கிற அமலாவதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. 23ல நிறைவேத்திட்டாங்க. 24ல பார்லிமென்ட் எலக்ஷன் வந்துச்சுல்ல. அப்போதே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அமல்னு ஏன் சொல்லல? எந்த காரணமும் சொல்லல. 29லிருந்து அமலுக்கு வரும் அப்படின்ட்டாங்க. அடுத்த சென்சஸ் எடுத்து அதன் அடிப்படையில் அப்படின்ட்டாங்க. இப்ப அவங்க கொண்டு வந்த அந்த மசோதாலே அந்த வார்த்தைய திருத்திட்டு, சென்சஸ்ங்கிற வார்த்தைய எடுத்துட்டு, தொகுதி மறுவரையறைங்கிற ஒரு இன்னொரு மசோதாவ கொண்டு வந்து 50% இடங்கள் அதிகரிக்கிறோம். 543 இருக்கிறது 850 ஆக்க போறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ நடக்குது போலன்னு நெனச்சா, தமிழ்நாட்டுக்கும் 50% கூடுது. உயுபிக்கும் 50 எல்லாருக்கும் 50 கூடுதுன்னா, இங்க உள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆபத்த யாருமே கவனிக்க மாட்றோம். ம்ஹ்ம். அந்த 50% கூடுதலா வருதுல்ல, அந்த 250 இடம் சுமாரா வச்சுக்கோமே, 300 இடம் வருது. அந்த 300 இடத்தை எப்படி மாநிலங்களுக்கு பிரிச்சு குடுக்க போறீங்க? எல்லாருக்கும் 50% கூடுதுன்னா, அதுல ஆபத்து இருக்கு. ஏன்னா, இவங்க என்ன எடுத்துட்டு வர்றாங்கன்னா, 1971 சென்சஸ் படி தான் இப்ப இருக்கிற தொகுதி வரையறை இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி, 234 எம்எல்ஏ அப்படின்னா, அந்த 71 சென்சஸ் படி தான் நம்பர முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி நடந்தா நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. 71 அது நடந்த பிறகு, சென்சஸ் எடுத்த பிறகு 76, 77 எமர்ஜென்சி வந்துச்சு இல்லையா? அப்ப இந்திரா காந்தி காலத்துல ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. மக்கள் தொகை கட்டுப்படுத்துற குடும்ப கட்டுப்பாடு வந்து கடுமையா அமல்படுத்தணும். மக்கள் தொகை கூடிக்கிட்டே போறது நல்லதில்ல. அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்த, தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அவ்வளவு அற்புதமா அமல்படுத்தி கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ மக்கள் தொகை புரொபோர்ஷனேட்டா மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்ணும்போது இங்க அவ்வளவா உயரல. ஏன்னா, அத ஒரு கண்ட்ரோல்லே வச்சிருந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு ஏன் அவசியம்? நாம் இருவர், நமக்கிருவர். நாம் இருவர், நமக்கொருவர். நாம் இருவர், நமக்கெதுக்கு ஒருவர். அப்படின்லாம் கோஷங்கள மாத்திட்டு, அந்த பெரும் அளவுல குழந்தை பெத்துக்கிறத தடுத்து ஒரு லிமிட்ல கொண்டாந்து வச்சா, இப்ப சென்சஸ் 21ல எடுத்த சென்சஸ் படி நாங்க அந்த தொகுதி மறுவரைய பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா யுபியோ, பீகாரோ இல்ல இன்னும் பல வட மாநிலங்கள் அத பத்தி ஒரு துளி கூட கவலைப்படாம இஷ்டத்துக்கு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. இப்ப மக்கள் தொகை அடிப்படையில தான் அந்த கூடுதல் தொகுதிகள நான் பிரிச்சு குடுக்க போறேன்னா, யுபிக்கு 10 இடம் குடுப்பாங்க கூடுதலா. நமக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். நமக்கு ஒரு 2 இடம் குடுப்பாங்க. ஏன்னா நமக்கு இது பாப்புலேஷன் நியாயமா?